முருகன் அருளோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல அருண் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆமாங்க, அவன் ஒரு நாள் தன்னோட நண்பர்களோட வெளியில உள்ள ஹோட்டலுக்கு போய் உணவு சாப்பிட்டாங்க. அந்த உணவுல ஏதோ இருந்திருக்குங்க. அவனுக்கு இரவுல கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. குடும்பமே பதறி போயிடுச்சுங்க. உன்னோட தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு அருணை கூட்டிட்டு போறாங்க. அங்க முருகன் முன்னாடி நின்னு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்றாங்க. "ஓம் முருகா, என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அவன் குணமடைய நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. "ஏதாவது ஒரு வழிகாட்டு முருகா" அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கோவில் மணி திடீர்னு ஒலிக்குதுங்க. ஆமாங்க, ஆச்சரியமா இருந்துச்சுங்க. கோவில் பக்கத்துல ஒரு சித்தர் மாரி ஒரு முதியவர் வந்து, "அருகிலுள்ள நகர மருத்துவரிடம் உடனே கொண்டு போய் காமியுங்கள். அவர் நல்ல சிகிச்சை கொடுப்பார்" அப்படின்னு சொல்றாருங்க. குடும்பம் அவன அப்படியே தூக்கிட்டு போய் நகர மருத்துவமனைக்கு சேர்த்துட்டாங்க. மருத்துவரும் உடனே சிகிச்சை கொடுத்துட்டாங்க. அருண், நல்லா ஓய்வெடுங்க. நாளைக்கு சரியாயிடுவீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கங்க. அடுத்த நாளே அருண் நலமாகி முருகன் கோயிலுக்கு போனாங்க. முருகனுக்கு நன்றி சொல்றாங்க. ஆமாங்க, மருந்தை காட்டி காப்பாற்றின முருகா, உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. முருகன் நம்ம காப்பாத்துற வழிய காட்டுவாருங்க. ஆனா நம்பிக்கைய மட்டும் விட்டுறக்கூடாது. ஆமாங்க, முருகன் நம்மள எப்பவுமே காப்பாற்ற வழிய காட்டுவாரு. அதனால நம்ம முருகன் மேல உள்ள நம்பிக்கைய எப்பவுமே விட்டுறக்கூடாது. ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சிகிச்சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.